வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். 16ஆம் நூற்றாண்டுல பாராசெல்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நம்மளுக்கு வந்துட்டு உடலுக்கு ஏற்ற நோய்களுக்குள்ள உணவு வகைகளை அந்த ஷேப்லேயே கொடுத்துருப்பாங்க. அது பேர் டாக்ட்ரின் ஆஃப் சிக்னேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வால்நட் வந்து மூளை ஷேப்பில் இருக்குது, ஸோ சாப்பிட்டா மூளைக்கு நல்லது. அத்திப்பழம் வந்து ஆணுறுப்பு ஷேப்பில் இருக்குது, ஸோ அது சாப்பிட்டா விதைப்பைக்கு வந்து நல்லது, உயிரணுக்கள் உற்பத்திக்கு கூடும். கிட்னி பீன்ஸ் வந்து கிட்னி ஷேப்பில் இருக்குது, அது சாப்பிட்டா கிட்னிக்கு நல்லது. இப்போ தக்காளி எடுத்திங்கன்னா அதில் 4 சேம்பர்ஸ் வந்து ஹார்ட் மாதிரி இருக்குது, சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது. பீட்ரூட் வந்து ரத்த கலரில் இருக்குது, சாப்பிட்டா பீட்ரூட் வந்து ரத்த ஓட்டத்துக்கு நல்லது, ரத்தத்துக்கு நல்லது. இந்த மாதிரி ஒவ்வொரு எலும்போட ஷேப்பு, ஒரு பிறண்டனா கூட ஒவ்வொரு எலும்பு ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கு, ஸோ சாப்பிட்டா எலும்புகளுக்கு நல்லதுன்னு கடவுள் வந்து நம்மளுக்கு புரியறதுக்காண்டி அந்த ஷேப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்ட்ரின் ஆஃப் சிக்னேச்சர் வச்சு சொன்னாங்க. இது வந்து ஒரு அன்சைன்டிஃபிக் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் கூட காலங்காலமாக இப்போ வரைக்கும் நம்ம அதெல்லாம் நம்புகிறோம். கேரட்டை கட் பண்ணால் அது கண்ணோட கார்னியா மாதிரி இருக்குது, ஸோ சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. பட் அதை ப்ரூவ் பண்ணும்போது ஓரளவுக்கு அதுக்கு இப்போ வந்து சயின்டிஃபிக்காகவும் அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் நடந்தது. 17ஆம் நூற்றாண்டில் ஹோமியோபதி மருத்துவ முறையை முத கொண்டு வந்த, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து கிஃப்டாக கொடுத்த சாமுவேல் ஹனிமன், அவங்க எங்களோட ஃபாதர், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதையே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹோமியோபதி மருந்துகள் எல்லாமே மனிதர்கள் மேலே ட்ரக் ப்ரூவிங் பண்ணப்பட்ட மருந்து. குரங்கு மேலேயோ நாய் மேலேயோ பூனை மேலேயோ ட்ரக் ப்ரூவிங் பண்ணலை. இந்த மனிதர்கள் மேலே ப்ரூவ் பண்ண மருந்தில் நான் வந்து இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம்க்கு உள்ளே சாப்பிட்ற மாதிரி மருந்து ஹோமியோபதி மருத்துவ முறையில் இருக்குதுன்னு சொல்லும்போது உலகம் முழுக்க நிறைய பேர் வந்துட்டு அதை நம்பி ரொம்ப அழகாக மருந்தெடுத்து பயன்பெற்று தன் குழந்தைகளை குணமாக்கி நார்மலான வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு அது எப்படி உள்ளார சாப்பிடவே மருந்து இல்லை, இது வந்துட்டு சும்மா அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்தில் நம்மளை ஜஸ்டிஃபை பண்ண ப்ரூவ் பண்ண சில வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதில் இன்னைக்கு என்னோட 19 வருஷ ஆராய்ச்சியில் நான் எப்படி விர்ச்சுவல் ஆட்டிசம் ட்ரீட் பண்ணுறேன், அதுக்கு மருந்துகள் எப்படி கொடுக்குறேன், அந்த மருந்துகள் எவ்வளோ அழகாக வேலை பார்க்குது. இது பாமரருக்கு புரிகிற மாதிரி டாக்ட்ரின் ஆஃப் சிக்னேச்சரில் ஒரு பாம்போட விஷயத்துலேருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து. அந்த குழந்தை எப்படி அந்த பாம்பு மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாம்பு அதோடைய மருத்துவ குணம் என்ன, அது ட்ரக் ப்ரூவிங்கில் என்னெல்லாம் சிம்டம்ஸ் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டிப்டோ வாக்கிங்காக இருக்கலாம். அந்த இப்போ வந்து ராட்டில் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பாலை வனத்தெல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்கும், கிளிப்பு மாதிரி சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், ட்ரன்னு ஒரு சவுண்டு. இந்த குழந்தைங்க அதே சவுண்ட் மேக் பண்ணிட்டு அதே மாதிரி டிப்டோஸில் நடந்துட்டு அதே மாதிரி எல்லா விர்ச்சுவல் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் இந்த மருந்து ஃபிட் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. ஹோமியோபதியில் 3000 மருந்து இருக்குது. அதில் 100ல் ஒரு குழந்தைக்கு எனக்கு இந்த மருந்து செட் ஆகும், 99 குழந்தைங்களுக்கு வேறு மருந்துகள் செட் ஆகும். அந்த 100 மருந்துகளையும் வெல்வர்ஸ்டாக எக்ஸ்பர்டைஸாக நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸில் விதவிதமாக நான் காமிச்சிருக்கேன். ஆனால் இதில் நான் என்ன காமிக்க விரும்புகிறேன்னா,
இந்த டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர் ஒரு 20-30 குழந்தைங்களோட வீடியோ வந்து நான் இந்த 19 வருஷத்தில் இந்த மாதிரி விதவிதமான சவுண்ட்ஸ் மேக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீல திமிங்கலம் எடுத்துக்கோங்க. நீல திமிங்கலத்தோடைய குணம் வந்துட்டு என்னன்னா, மீன்கள் கூட்டம் கூட்டமாக தான் வரும். ஒரு மீனுனா அது வந்து ஃபுல்லாக கூட்டமாக இருக்கணும். தனியாக ஒத்த மீன் இருக்கவே இருக்காது. அது வந்து கூட்டமாக நீந்தும், கூட்டமாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உனக்கு புரியுதா சித்ரா நான் சொல்கிறது? ஒரு இடத்துல போனால் கூட ஒரு வகையான மீன்லாம் அப்படியே வந்து இப்படி ஒன்றா போய் போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. பறவைகள் ஈவினிங் அடைய போகும்போது கூட்டமாக பறக்கிற மாதிரி. ஆனால் மீன்களோட குணம் வந்து அது பேசாது. மீன்களோட குணம் வந்துட்டு அதுக்கு சவுண்ட்லாம் கொடுக்க தெரியாது. ஆனால் இந்த வேல் இருக்குல்ல, ப்ளூ வேல், அது மட்டும் எப்பயுமே ரொம்ப கூச்சு சுபாவமாக இருக்கும். வெளியில் வராது, ஆழ்கடலில் இருக்கும், மனுஷங்க கிட்டேருந்து ஒதுங்கி போயிருக்கும். அது வந்து சவுண்ட் கொடுக்கும். நீல திமிங்கலத்தோட சவுண்ட் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஒரு மாதிரி ஓலை சத்தம் மாதிரி பயங்கர கணி. எனக்கு மிமிக்ரி பண்ண தெரிஞ்சால் இப்போ பிரிச்சிருவேன் அதெல்லாம். அந்த சவுண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஒயிட் வேல் சவுண்ட் பாருங்கள், அதோட சவுண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நீல திமிங்கலம் வந்து கூச்சு சுபாவம். அது பெரிய உருவம், ஆனால் யாரையுமே பார்க்காத அவாய்ட் பண்ணி தனியாக இருக்கும். கூட்டத்தோட சேரவே சேராது. மீனோட குணம் என்ன? கூட்டத்தோட சேரணும். ஒரு மனுஷங்கன்னா என்ன? சக மனுஷங்களோட குரூப்லேனா என்ன? அடுத்த குழந்தைங்களோட சேரணும். அப்படி சேராம தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தனியாக போகிற குழந்தை. அந்த நீல திமிங்கலத்தோட வாந்தி தான் அம்பர். அதுலேருந்து தயாரிப்பாங்க ஒரு சென்ட், பயங்கர ஃபேமஸ். நிறைய பேர் வந்துட்டு அதை ஃபாரின்லாம் பண்ண அம்பர் வாங்கிப்பாங்க. நாங்கள் இப்போ கோயிலுக்கு போகும்போது கூட வாங்கிட்டு வச்சுனாங்க. அதுலேருந்து தயாரிக்கிற மருந்து தான் ஹோமியோபதியில் ஆம்ப்ராக்ரீசியா. இது வந்து ரொம்ப கூச்சு சுபாவம் உள்ளவங்களுக்கு நிறைய. இது வந்து ஒரு 100ல் ஒரு 5-6 குழந்தைங்களுக்கு எனக்கு செட் ஆகும். இந்த மாதிரி ஹோமியோபதியில் எவ்வளோ அற்புதமான மருந்துகள் இருக்குது. அது எப்படி கொடுக்குறோம்? இந்த டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர் வந்து 16ஆம் நூற்றாண்டு, அதை ட்ரக் ப்ரூவிங் பண்ணி 17ஆம் நூற்றாண்டில் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண மருத்துவ முறை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம்க்கு உலகமே வந்துட்டு என்கிட்ட இந்த மருந்து கேட்கும்னு என் கணவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் நிறைய ஆரம்பிக்கும் போது என் கணவர் வந்துட்டு, நீ என்ன அவசரப்படுற, நீ இது பண்ணக்கூடாது, விர்ச்சுவல் ஆட்டிசம் ஒன்று எப்படி வரும், அது எப்படி ஃபோன் டிவி பார்த்தா வரும்னு என் கணவர் உட்பட என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அன்னைக்கு நான் சொல்லும் போது யாருமே அது இது பண்ணல. நான் வந்து அன்னைக்கு என் கணவர்கிட்ட சொன்னேன், ஒரு நாள் நான் இது கரெக்டாக தான் பண்ணுறேன், இன்னைக்கு எவ்வளோ பேர் வேணால் எதிர்த்து நிற்கட்டும், ஒரு நாள் அவங்க எல்லாம் என்னை பாராட்டுவாங்க. இந்த டாக்டரின் ஆஃப் சிக்னேச்சர் மாதிரி இந்த ஒவ்வொரு சிம்டமையும் நான் எவ்வளோ நுணுக்கமாக எடுத்தேன், எவ்வளோ அழகாக இந்த விர்ச்சுவல் ஆட்டிசமை இவ்வளோ வருஷத்தில் எப்படி பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணேன். உலகமே உள்ளார மருந்து கொடுக்க முடியாது, வெளியே தான் ட்ரைனிங் பண்ண முடியும்னு சொல்லுவோம். உள்ளார மருந்து ஹோமியோபதி மருத்துவ முறையில் இருக்குது. அதை கொடுத்து நிரந்தரமாக குணம் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு தேரையிலேருந்து எடுத்த மருந்து, ஒரு 8 பூச்சியிலேருந்து எடுத்த மருந்து, அவங்க இப்படி ஹேண்ட் கிளாப்பிங் பண்ணுறாங்க, நிறைய குழந்தைங்க இப்படி பண்ணுறாங்க. அதுக்கு எப்படி ஒரு 8 பூச்சியிலேருந்து ஒரு மருந்து வருது, அது எப்படி கொடுக்கணும், எத்தனை டோஸ் கொடுக்கணும், எப்படி பண்ணணும், நுணுக்கமாக. என்னோட கேஸ் ஷீட்டே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் 19 வருஷமாக எல்லா குழந்தைங்களோட சிம்டம்ஸ் அப்பா அம்மாட்ட கேட்டு நோட் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி, ஏன் கார்னரிங் பார்க்குறாங்க, நேராக பார்த்தா 2ஆ தெரியுது, அதே குழந்தைக்கு இப்படி சைடாக பார்த்தா அது 1ஆ தெரியுது. டபுள் விஷன் இருக்குது. டபுள் விஷன் இல்யூஷன்னாலையா, ஹாலுசினேஷனாலையா, நிறைய ஃபோன் பார்த்து கண்ணு ட்ரை ஆனனாலையா, எதனால் இது நடக்குது? க்யூரான குழந்தைங்க கிட்ட ஏன் நீங்கள் அந்த மாதிரி பார்த்தா உனக்கு அப்போ 2ஆ தெரிஞ்சான்னு கேட்டு அந்த குழந்தை ஆமான்னு சொல்லி, இப்படி பார்த்தா 1ஆ தெரிஞ்சது, அதனால தான் பார்த்தேன்னு சொல்லி விர்ச்சுவல் ஆட்டிஸ்டிக்காக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆழ் மனசில் சுற்றி நடந்தது எல்லாமே அவங்களுக்கு ரிஜிஸ்டர் தான் ஆகிருக்கு. அவங்களோட கான்ஷியஸ் மைண்டில் தான் அவங்க அந்த ஸ்கிசோஃப்ரெனியா, இல்யூஷன், டெல்யூஷன் அதெல்லாமே இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட வெளியில் ஒரு மனசில் தான் பண்ணுறாங்க. டீப் மைண்டில் தன்னை சுற்றி நடக்கிறது தெரியுது. குணமானதுக்கப்புறம் அவங்களே இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன், அன்னைக்கு ஏன் அழுதேன், அன்னைக்கு யார் என்ன அடித்தா, ஸ்கூலில் என்ன நடந்துச்சு முதற்கொண்டு என்கிட்ட விட்னஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு காரணம், கடவுள் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நோயை கொடுத்து அப்படியே தாய் தகப்பனை கதற விடுற அளவுக்கு குடும்பக்காரர் கிடையாது. ஒரு பிரச்சனையை கொடுத்து அதுக்கான தீர்வை நமக்கு நடுவை விட்டுட்டு போவது தர்மத்திற்கும் சத்தியத்திற்கும் நிச்சயமாக அது வந்து இந்த பிரபஞ்சம் இயங்கிறதுக்கும் நிலைச்சிருக்கும்னு நான் நம்பினேன். அதை நம்பி என்னோட தேடுதல் வேட்டை இந்த 19 வருஷத்தில் ஒவ்வொரு நோய்க்கும் எப்படி மருந்து எடுத்தேன்னு வித் ப்ரூஃப் அதை கொடுக்க முடியும். சும்மா ஒரு ஐடியா இல்லாமல் ஒரு குருட்டாம்போக்கில் கமெண்ட் கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோ கண் திறந்து அவங்கள உணர்ந்து நிச்சயமாக இதை
ஒரு ரொம்ப பெரிய ஒரு சயின்ஸ் உள்ள மருத்துவ முறையாக இந்த உலகமும் பிரபஞ்சமும் அங்கீகரிக்கணும். நிச்சயமாக இந்த வீடியோ பல பெற்றோர்களுக்கு கண் திறக்கும். வெறும் வெளியே தெரப்பி மட்டும் பண்ணுவா, தெரப்பி பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் உள்ளார மருந்து சாப்பிட்டே பண்ணீங்கன்னா உங்கள் குழந்தை 100% முழுமையாக குணமடைஞ்சு விர்ச்சுவலி ஆட்டிஸ்டிக் சைல்டு நார்மல் லைஃப்க்கு போகலாம். பிறவிலேயே ஆட்டிசமாக ஜெனட்டிக் ஒரு குரோமோசோம் அப்டாமல்ட்டிலையோ கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸ்லையோ பிறக்கிற குழந்தைங்களால தான் குணம் பண்ண முடியாது. அதுதான் அவங்க அப்படியே இருப்பாங்க. அதுதான் விதி. இது விதியும் இல்லை, சதியும் இல்லை, நம்மளோட அறியாமை. நம்ம திருப்பியும் நம்ம குழந்தைக்கு நார்மல் வாழ்க்கை கொடுக்கலான்றதுக்கு எவிடன்ஸாக இந்த வீடியோ பாருங்கள். லவ் யூ ஆல். நன்றி.